Hello students, இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய யூனிட் 1 மெஷர்மெண்ட் டாப்பிக்கோட புக் பேக் ஆன்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ டிரைவ்டு யூனிட்? கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எது டிரைவ்டு யூனிட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏரியா. ரிமைனிங் இருக்கக்கூடிய மூணுமே நமக்கு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் வந்துடும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏரியா. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cubic சென்டிமீட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ 1 mlனா 1 சென்டிமீட்டர் க்யூப்னு சொல்கிறோம். ஸோ 1000 ml தான் நம்ம வந்து 1 லிட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி 1000 சென்டிமீட்டர் க்யூபை தான் நம்ம 1 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் ஒன், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ். டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். டென்சிட்டியோட ஃபார்முலா வச்சு எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் அப்படிங்கிறத கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோம். வால்யூம் அப்படிங்கிறத மீட்டர் க்யூப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு நம்ம யூனிட்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். தென் ஃபோர்த் ஒன், 2 spheres have equal mass and volume in the ratio 2:1. The ratio of their density is. 2 ஸ்பியர்ஸ் இருக்குது, அதோட மாஸ் அண்ட் வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதோட ரேஷியோ எவ்வளோனா 2:1 கொடுத்துருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் த டென்சிட்டி, அதே ஸ்பியரோட டென்சிட்டி ரேஷியோ எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மாஸ் அண்ட் வால்யூம் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதே ரேஷியோ தான் இங்கேயும் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2:1. ஃபிஃப்த் ஒன், லைட் இயர் இஸ் த யூனிட் ஆஃப். லைட் இயர் அப்படிங்கிறது எதோட யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸோட யூனிட். நெக்ஸ்ட் ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வால்யூம் ஆஃப் irregularly shaped objects are measured using the law of. அதாவது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு கன அளவு இல்லைனா பருமன் எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், எந்த விதி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். தென் செகண்ட் ஒன், 1 cubic meter is equal to how many cubic centimeter அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 10 lakh cubic centimeters. ஸோ இதோட ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜ். 1 meter cube ஈக்குவல் டு 100 into 100 into 100. ஸோ 1 meter ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் நம்ம பார்க்குறோம். ஸோ 1 meter cube அப்படிங்கிறதுனால 3 தடவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். தென் டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரியோட டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். Fourth one, 1 astronomical unit is equal to 1.496 into 10 power 11 மீட்டர். அதாவது ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறது பூமியிலிருந்து சூரியனுக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறோம். அதோட டிஸ்டன்ஸ் 1.496 into 10 power 11 மீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஃபிஃப்த் ஒன், த ஏரியா ஆஃப் அ லீஃப் கேன் பி மெஷர்ட் யூஸிங். அதாவது ஒரு இலையோட ஏரியா பரப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், கிராஃப் ஷீட் பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த ரீஜியன் கவர்ட் பை த பவுண்ட்ரி ஆஃப் அ பிளேன் ஃபிகர் இஸ் கால்ட் இட்ஸ் வால்யூம். அதாவது ஒரு பிளேன் ஃபிகரோட பவுண்ட்ரிஸ் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம், அந்த ரீஜியனுக்கு பேர் வந்து வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா த ரீஜியன் கவர்ட் பை த பவுண்ட்ரி ஆஃப் த பிளேன் ஃபிகர் இஸ் கால்ட் இட்ஸ் ஏரியா. இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஜியனை வந்து நம்ம ஏரியான்னு சொல்லி சொல்கிறோம். செகண்ட் ஒன், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் கேன் பி ஃபவுண்ட் யூஸிங் மெஷரிங் கண்டெய்னர்ஸ். அதாவது மெஷரிங் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நாம் லிக்விட்ஸோட கன அளவு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னா ட்ரூ. தேர்ட் ஒன், வாட்டர் இஸ் டென்சர் தேன் கெரோசின். அதாவது மண்ணெண்ணெயை விட தண்ணீர் வந்து கொஞ்சம் அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் கொஞ்சோண்டு தண்ணியும் கொஞ்சோண்டு மண்ணெண்ணெயை ஊற்றி பார்த்தோம்னா நமக்கு 2 லேயர்ஸாக தனித்தனியாக நிற்கும். கீழே இருக்கக்கூடியது வந்து அடர்த்தி அதிகமானதாகவும் மேலே இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் அடர்த்தி குறைவாக இருக்கிறதாகவும் நம்ம பார்ப்போம். ஸோ கீழே வந்து தண்ணி இருக்கும், மேலே கெரோசின் இருக்கும். ஸோ வாட்டர் கெரோசினை விட டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஃபோர்த் ஒன், எ பால் ஆஃப் அயான் ஃப்ளோட்ஸ் இன் மெர்க்குரி. அதாவது பாதரசத்தில் ஒரு அயன் பால் நம்ம போடுறோம் அப்படின்னா அது மிதக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஏன்னா மெர்க்குரி அயன் பாலை விட டென்சிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபிஃப்த் ஒன், a substance which contains less number of molecules per unit volume.
இஸ் செட் டு பி டென்சர். ஒரு பொருள் இருக்குது, அதில் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா அது டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்படின்னு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தவறு. ஏன்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை மாலிகுல்ஸ் அதிகமாக தான் நமக்கு டென்சிட்டிஸ் அதிகமாகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேபிள காலம் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய டேபிள காலம் நம்ம பார்க்க போகிற ஆன்சர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஏரியாவை நாம் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற யூனிட்டில் மெஷர் பண்ணுறோம். தென் டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் செகண்ட் ஒனில் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் லைட் இயர்னு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன ரிலேஷன்? ஆக்சுவலாக லைட் இயர் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால தான் டிஸ்டன்ஸ்க்கு லைட் இயர் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம். தென் மூணாவது, டென்சிட்டி, அடர்த்தியை வந்து அதோட யூனிட்டில் நம்ம வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஃபோர்த் ஒன், வால்யூம். வால்யூம் அப்படிங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூனிட் மீட்டர் கியூப்பில் நம்ம மெஷர் பண்ணுறோம். தென் மாஸ் அப்படிங்கிறத கிலோகிராமில் நம்ம மெஷர் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன், அகெயின் மேட்ச் த ஃபாலோயிங். இதுலேயும் நமக்கு ரெண்டு டேபிள காலம் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைட் புக்கில் இருக்கக்கூடிய டேபிள காலம், ரைட் ஹேண்ட் சைட் நம்ம பார்க்க போகிற ஆன்சர்ஸ். ஃபஸ்ட்டு, ஏரியா. பிளேன் ஃபிகர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏரியாஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் ஒன், லென்த்து. லென்த்தை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ரோப்பில் நம்ம ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல லென்த்தை தான் மெஷர் பண்ணுவோம். அதனால தான் லென்த்தை ரோப்போட நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம், மேட்ச் பண்ணியிருக்கோம். தேர்ட் ஒன், டென்சிட்டிஸை எப்படி மெஷர் பண்ணுறோம்? போன இதில் பார்க்கும்போது, போன டேபிள காலம் பார்க்கும்போது கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு இருந்துச்சு. இங்கே அதுவே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட யூனிட் தான், யூனிட் கன்வர்ஷன்ஸ் இங்கே நடந்திருக்கு, அவ்வளோதான். தென் ஃபோர்த் ஒன், வால்யூம். வால்யூமை நம்ம மெஷரிங் ஜாரில் மெஷர் பண்ணுறோம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்துருந்தோம். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருந்தாங்க. மெஷரிங் கண்டெய்னர்ஸ், மெஷரிங் ஜார்ஸ் வச்சு நம்மளால் வால்யூம் கண்டுபிடிக்க முடியுமா, அதுக்கு ட்ரூன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் மேட்ச் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன், மாஸ். மாஸ் அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இல்லைனா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் சீக்வன்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 குவான்டிட்டிஸ் இல்லை நம்பர்ஸை வந்து கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம ஒழுங்குபடுத்தி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 லிட்டர், 100 கியூபிக் சென்டிமீட்டர், 10 லிட்டர், 10 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம். 10 கியூபிக் சென்டிமீட்டர், 100 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர், 10 லிட்டர். இந்த கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிற யூனிட்டை நீங்கள் மில்லி லிட்டர்னு கூட ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை கன்ஃபியூஷன்ஸ் ஆச்சுன்னா கியூபிக் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மில்லி லிட்டர் அப்படிங்கிற டேர்மில் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். 1 மில்லி லிட்டர் ஈக்குவல் டு 1 கியூபிக் சென்டிமீட்டர். அப்போ 1000 மில்லி சேர்ந்தால் தான் 1 லிட்டர்னு சொல்கிறோம். அதே ஃபார்மேட் தான் 1000 கியூபிக் சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 லிட்டர் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ 10 கியூபிக் சென்டிமீட்டர், 100 கியூபிக் சென்டிமீட்டர், 1 லிட்டர், 10 லிட்டர், இந்த ஃபார்மில் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் செகண்ட் ஒன், காப்பர், அலுமினியம், கோல்டு, அயான். இந்த நாளையும் நாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும். எதன் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா டென்சிட்டிஸ். ஓகேவா? இந்த 4 மெட்டல்ஸோட டென்சிட்டிஸின் அடிப்படையில் நாம் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் அலுமினியம் வரும், செகண்ட் ஒன் அயான், தேர்ட் ஒன் காப்பர் அண்ட் ஃபோர்த் ஒன் கோல்டு. ஸோ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் டென்சிட்டிஸில் நாம் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், அனலாகி. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏரியாவை மீட்டர் ஸ்கொயரில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி வால்யூமை எதில் மெஷர் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் மீட்டர் கியூப். செகண்ட் ஒன், லிக்விட்ஸை லிட்டரில் மெஷர் பண்ணுறோம். அதே மாதிரி சாலிட்ஸை எதில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கிலோகிராம். தேர்ட் ஒன், வாட்டர் அண்ட் கெரோசின், 2 பொருளோட டென்சிட்டிஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 2 லிக்விட்ஸோட டென்சிட்டிஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. வாட்டர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய வாட்டர் டென்சிட்டி அதிகம், அடுத்து இருக்கக்கூடிய கெரோசின் டென்சிட்டி குறைவு. அதே மாதிரி அடுத்த இதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அலுமினியம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு பொருளை விட டென்சிட்டி குறைவாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அயன் அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அயனை கம்பேர் பண்ணும்போது
அலுமினியத்தோட டென்சிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். The next one, assertion and reason type questions. ரெண்டு விதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒன்று கூற்று, தென் இன்னொன்று அதோட காரணம். அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நாம் இங்கே ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸில் நாம் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒத்து போகுதான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன? போத் assertion and reason are true and the reason is the correct explanation of the assertion. ஒரு கூற்று அண்ட் காரணம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, உண்மையானதாக இருக்குது. அந்த ரீசன் மேலே இருக்கக்கூடிய கூற்றுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்தால் அதை நம்ம ஆப்ஷன் ஏவாக சூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன், ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, ரீசனும் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஆனால் ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்காது. அந்த அசர்ஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய கூற்றுக்கு சரியான விளக்கமாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஆப்ஷன் பின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். தேர்ட் ஒன், இஃப் அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். கூற்று கரெக்டாக இருக்குது, ட்ரூவாக உண்மையானதாக இருக்குது, ஆனால் ரீசன் தவறாக இருக்குன்னா நம்ம ஆப்ஷன் சி சூஸ் பண்ணுறோம். தென் ஃபோர்த் ஒன், அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ. கூற்று தவறாக இருக்கும், ஆனால் காரணம் உண்மையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டியை நாம் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், அசர்ஷன் வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் அ மெஷரிங் சிலிண்டர். அதாவது ஒரு கல்லோட கன அளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பருமன் கண்டுபிடிக்கணும்னா மெஷரிங் சிலிண்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று கரெக்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கிறோம். தென் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டோன் இஸ் அ இர்ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட். ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணி அந்த பருமனை கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே கரெக்டு. தென் அசர்ஷனோட ரீசனும் கரெக்டு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுறோம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். மேலே இருக்கக்கூடிய கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால ஆப்ஷன் ஏ நம்ம சூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், wood floats in water. அதாவது மரக்கட்டை நமக்கு என்ன சொல்கிறாங்க? தண்ணியில் மிதக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஒன், ரீசன் என்ன? வாட்டர் இஸ் a transparent liquid. தண்ணி அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டான லிக்விட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், ரீசன் ட்ரூ தான், அசர்ஷன் அப்படிங்கிறது ட்ரூ தான். ஆனால் ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக அசர்ஷனுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ அதை தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்கோம். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. ரெண்டுமே நமக்கு கரெக்டு தான். ஆனால் அந்த ரீசன் அப்படிங்கிறது கூற்றுக்கு சரியான விளக்கமாக அமையலை. பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ அதனால் இங்கே கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் மோர் தேன் த டென்சிட்டி ஆஃப் வுட். ஸோ அசர்ஷனோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? ஏன் வுட் தண்ணியில் மிதக்குதுன்னா, தண்ணியோட டென்சிட்டி அந்த வுட்டோட டென்சிட்டியோட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது மிதக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தென் தேர்ட் ஒன், அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயன் பால் சிங்க்ஸ் இன் வாட்டர். அதாவது ஒரு இரும்பு குண்டு என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் மூழ்கிடுதுன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் இஸ் டென்சர் தேன் அயன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஓகேவா? ரீசன் தவறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் சூஸ் பண்ண போகிறோம். அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ அசர்ஷன் கரெக்டு தான், ஆனால் ரீசன் தவறாக இருக்குது. அப்போ எக்ஸ்பிளனேஷன் என்னது? டென்சிட்டி ஆஃப் அயன் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் த வாட்டர். இரும்போட அடர்த்தி நீரோட அடர்த்தியை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். தென் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நேம் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ டிரைவ்டு குவான்டிட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில குவான்டிட்டிஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ் இது எல்லாமே நமக்கு டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் டீட்டெயில்டு ஆன்சர்ஸில் இருக்கும். இதை இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேம் சம் ஆஃப் த டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் ஏரியா, வால்யூம், டென்சிட்டி, ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட் கொஸ்டின், கிவ் த வேல்யூ ஆஃப் 1 light year. லைட் இயரோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 light year ஈக்குவல் டு 9.46 × 10⁻15 மீட்டர். தேர்ட் ஒன், ரைட் டவுன் த ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டரோட கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் ஷேப், ஒழுங்கான வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள்.
அந்த பொருளுக்கு கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா என்னென்னா πr²h. பை அப்படிங்கிறது 3.14ன்னு சொல்கிறோம் வேல்யூ, ஆர்ங்கிறது ரேடியஸ், ஹைட்ங்கிறது ஹைட். ஃபோர்த் ஒன், கிவ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் த டென்சிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அடர்த்தி கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அடர்த்தியை அதோட நிறை மற்றும் கன அளவை வச்சு தான் நம்ம அடர்த்திங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட் ஒன், நேம் த லிக்விட் இன் விச் அன் அயன் பால் சிங்ஸ். அதாவது ஏதோ ஒரு லிக்விட் வந்து நம்ம சொல்லணும், இரும்பு குண்டு வந்து மூழ்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திரவ பொருளை பற்றி நம்ம சொல்லணும். ஸோ அயன் பால் சிங்ஸ் இன் வாட்டர். தண்ணிக்குள்ளே இரும்பு குண்டை போட்டால் அது மூழ்கிரும் நமக்கு தெரியும். ஸோ டென்சிட்டி ஆஃப் அன் அயன் பால் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் த வாட்டர், ஸோ இட் சிங்ஸ் இன் வாட்டர். ஸோ நீரை விட அயன் பாலோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது ஈஸியாக மூழ்கிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த் ஒன், நேம் த யூனிட் used to measure the distance between celestial objects. Astronomical unit and a light year are the units used to measure the distance between celestial objects. அதாவது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துகிறோம், லைட் இயர் ஒளியாண்டு அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துகிறோம். செவன்த் ஒன், வாட் இஸ் த டென்சிட்டி ஆஃப் கோல்டு. கோல்டோட டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 19,300 kg/m3. நெக்ஸ்ட் ஒன், ஷார்ட் ஆன்சர்ஸ். வாட் ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன? வழி அளவுகள்னு சொல்கிறோம் தமிழில். அதுனா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி அப்டைன்டு பை multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. அதாவது fundamental quantitiesனு ஒரு சில quantities இருக்குது, mass, length, time, இந்த மாதிரி ஒரு சில பேசிக் குவான்டிட்டிஸை நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் மேத்தமேட்டிக்கலாக நம்ம ஏதோ பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணலாம், டிவைட் பண்ணலாம், இல்லை சம்திங் மேத்தமேட்டிக்கலாக ஏதோ ஒரு காம்பினேஷன் பண்ணி உருவாகக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which are expressed in terms of fundamental quantities are called derived quantities. ஸோ அதே ஸ்டேட்மெண்ட் தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன், distinguish between volume of a liquid and capacity of a container. இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு லிக்விட் இருக்குது, அது ஒரு இடத்துல வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறது தான் வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வால்யூம் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டேக்கன் அப் பை அ லிக்விட். அதே இது கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ பொருளை தனக்குள்ளே வச்சுக்க முடியுங்கிற எபிலிட்டியை மெஷர் பண்ணுறது தான் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் எபிலிட்டி டு ஹோல்ட் அ சப்ஸ்டன்ஸ் லைக் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ். செகண்ட் பாயிண்ட், வால்யூம் இஸ் மெஷர்ட் இன் cubic units, capacity is measured in liters, gallons, pounds, etc. Third point, volume is calculated by multiplying the length, width and height of an object. So volume அப்படிங்கிறத நம்ம length into breadth into height அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஃபார்முலாஸில். ஸோ கன அளவை மெஷர் பண்ணுறதை நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம். தென் கெப்பாசிட்டி எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, இட் இஸ் மெஷர்ட் இன் cubic centimeter or milliliter. Next one, define the density of objects. டென்சிட்டிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? Density of a substance is defined as the mass of a substance contained in a unit volume. ஏதோ ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு கன அளவு இருக்குது, அந்த கன அளவில் எவ்வளோ மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குது, அந்த பொருளோட மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது அடர்த்தி. ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ஒன் லைட் இயர்? ஒரு ஒளியாண்டுனா என்ன? ஒன் லைட் இயர் இஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை லைட் இன் வேக்யூம் டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 year. ஒரு வருஷத்தில் லைட் வந்து வெற்றிடத்தில் எவ்வளோ தொலைவு ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத தான் நம்ம 1 light year அப்படின்னு சொல்கிறோம். அதோட வேல்யூ 9.46 × 10⁻15 மீட்டர். ஃபிஃப்த் ஒன், டிஃபைன் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். One astronomical unit is defined as the average distance between Earth and the Sun. பூமியிலிருந்து சூரியனுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் தொலைவு எவ்வளவு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஒன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்கிறோம். இந்த யூனிட்டை வந்து நம்ம கிலோமீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம், மீட்டர்லேயும் மெஷர் பண்ணலாம். இங்கே 2 ரீடிங்ஸும் கொடுத்துருக்காங்க.
1.496 into 10 power 6 அப்படிங்கிறது கிலோமீட்டரில், அப்படி இல்லைனா 1.496 into 10 power 11 அப்படிங்கிறது மீட்டரில் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் டீடைல்டு ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கிரைப் த கிராஃபிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் irregularly shaped plane figure. அதாவது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேன் ஃபிகருக்கு கிராஃபிக்கல் மெத்தட் பயன்படுத்தி எப்படி நாம் பரப்பு கண்டுபிடிக்கலாம், ஏரியா கண்டுபிடிக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அன் irregularly shaped plane figure we have to use graph paper. ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேன் ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம கிராஃப் பேப்பரை பயன்படுத்தலாம். இந்த இமேஜை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் எப்படி அந்த லீஃபை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, தென் அதில் அவுட்லைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க, அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். Place a piece of paper or leaf in a irregular shape on a graph paper and draw its outline. ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தாளாக இருக்கலாம், அதை கிராஃப் பேப்பரில் வச்சு அதோட அவுட்லைன் வந்து நம்ம வரைய போகிறோம். டு ஃபைண்ட் த ஏரியா என்க்ளோஸ்ட் பை த அவுட்லைன், கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஹோல் ஸ்கொயர்ஸ் இன்சைட் இன் இட். அதாவது ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த அவுட்லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய முழுமையடைஞ்ச சதுரங்கள் ஹோல் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கிறோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அதை எம் அப்படிங்கிற நேமில் நம்ம ஒரு சைடில் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். தென் யூ வில் ஃபைண்ட் தட் சம் ஸ்கொயர்ஸ் லை பார்ஷியலி இன்சைட் த அவுட்லைன். அவுட்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய சதுரங்களில் ஒரு சில சதுரங்கள் பாதிக்கும் மேலே இருக்கும், பாதிக்கும் கீழே இருக்கும், பாதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில சதுரங்கள் பார்ஷியலாக இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அதை எப்படி கவுண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்ட் த ஸ்கொயர்ஸ் மோர் தேன் ஹாஃப் as n. அதாவது பாதிக்கும் மேலே, ஒரு முழுமையான சதுரத்தில் பாதிக்கும் மேலே வரைக்கும் அந்த அவுட்லைன் வந்து கவர் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சதுரங்களை கவுண்ட் பண்ணி அதுக்கு n அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், கவுண்ட் த ஸ்கொயர்ஸ் ஹாஃப் ஆஃப் இட் லைஸ் இன்சைட் த அவுட்லைன். அந்த அவுட்லைனுக்குள்ளே இருக்கக்கூடிய சதுரங்களில் பாதி சதுரங்கள் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதுக்கு p அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறோம். தென் ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தேன் ஹாஃப் as q. அந்த அவுட்லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சதுரங்கள் பாதிக்கும் கீழே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் q அப்படின்னா அதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். ஃபார் த ஷேப் இன் ஃபிகர் வி ஹாவ் த ஃபாலோயிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம், அந்த மாதிரி நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் வரைஞ்சி கவுண்ட் பண்ணுறீங்க, அந்த கவுண்டிங் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். m அப்படிங்கிறது ஹோல் ஸ்கொயர்ஸ் 50 கவுண்ட் இருக்குது. n அப்படிங்கிறது பாதிக்கும் மேலே இருக்கக்கூடிய சதுரங்கள் 7 கவுண்ட் இருக்குது. pங்கிறது ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் இருக்கக்கூடியது 4 கவுண்ட் இருக்குது. q அப்படிங்கிறது ஹாஃப்க்கும் கீழே, பாதிக்கும் கீழே இருக்கக்கூடிய சதுரங்கள் மொத்தம் 4 இருக்குது. இந்த மாதிரி ரீடிங்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நவ் த அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் ஆப்ஜெக்ட் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ஃபாலோயிங் ஃபார்முலா. அப்ராக்சிமேட் ஏரியா வந்து நம்ம இங்கே கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலாவை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏரியா ஆஃப் அ லீஃப் ஈக்குவல் டு எம் அப்படிங்கிறது ஹோல் ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறதுனால அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம், ப்ளஸ் 3/4 ஆஃப் n. 3/4 அப்படிங்கிறது முக்கால்வாசின்னு சொல்கிறோம். அந்த சதுரத்தில் முக்கால்வாசி சதுரங்கள் இருந்துச்சு, அதனால் 3/4 ஆஃப் n அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 1/2 ஆஃப் p. pங்கிறது பாதி சதுரங்களாக நம்ம கவுண்ட் பண்ணதுனால 1/2 ஆஃப் p அப்படின்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 1/4 ஆஃப் q. 1/4னா கால் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ க்யூவை வந்து கால் பகுதியாக இருந்த சதுரங்களை கவுண்ட் பண்ணி தான் க்யூங்கிற நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கால் பகுதின்னு நம்ம மென்ஷன் பண்ணோங்கிறதுனால 1/4 ஆஃப் க்யூன்னு போட்டு இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0.5825 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது இப்படி தான் நாம் ஏரியா ஆஃப் irregularly shaped plane figure கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன், how will you determine the density of a stone using a measuring jar? அதாவது ஒரு கல்லோட அடர்த்தியை மெஷரிங் ஜார் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம், இந்த இமேஜை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஒரு மெஷரிங் ஜார் இருக்குது, அதை வச்சு தான் நாம் இந்த கல்லோட டென்சிட்டியை மெஷர் பண்ண போகிறோம். அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன் ஆர்டர் டு டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் அ சாலிட், இங்கே அந்த சாலிட் அப்படிங்கிறத ஸ்டோன் எடுத்துக்கிறோம். வி மஸ்ட் நோ த மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன். அந்த கல்லோட நிறையும் பருமனும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். The mass of a stone is determined by a physical balance very accurately. அந்த கல்லோட நிறைய நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸ் வச்சு ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணிடலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா கிராம்ஸில் எடுத்து வச்சுக்கிறோம். In order to find the volume, take a measuring cylinder and pour some water.
ஒரு மெஷரிங் சிலிண்டர் எடுத்துக்கிறோம், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். எதுக்காகனா வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ரெக்கார்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த கிராஜுவேஷன்ஸ் மார்க்ட் ஆன் மெஷரிங் சிலிண்டர். அந்த மெஷரிங் சிலிண்டரில் இருக்கக்கூடிய அந்த அளவீடுகளை வச்சு நம்ம எவ்வளோ தண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். லெட் இட் பி 40 சென்டிமீட்டர் கியூப். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 40 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிற அளவில் வால்யூமில் நம்ம தண்ணி ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கோம். நவ் டை த கிவன் ஸ்டோன் to the fine thread and lower it gently to the measuring cylinder such that it is completely immersed in water. நம்ம எடுத்துருக்கக்கூடிய கல்லை ஒரு மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு நூலில் வந்து கெட்டிக்கிறோம். கெட்டிட்டு மெதுவாக அந்த மெஷரிங் சிலிண்டருக்குள்ளே தண்ணி எடுத்துருக்கக்கூடிய மெஷரிங் சிலிண்டரில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த கல் மூழ்கிற அளவுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம், ரீடிங்ஸை மெஷர் பண்ணுறோம். ரெக்கார்ட் த நியூ லெவல் ஆஃப் வாட்டர், லெட் இட் பி 60 சென்டிமீட்டர் கியூப். 60 சென்டிமீட்டர் கியூப்னு நம்ம ரெண்டாவதாக பார்க்கும்போது அதோட வேல்யூஸ் வந்து இருக்குது. இப்போ அந்த வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? V2 மைனஸ் V1 ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் அ சாலிட் V2ங்கிறது ரெண்டாவதாக கண்டுபிடிச்ச வால்யூம். ஸோ இங்கே 60ங்கிறத கண்டுபிடிச்சிருந்தோம். V1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச வால்யூம். ஸோ அது 40 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ V = 20 சென்டிமீட்டர் கியூப். இப்போது எனக்கு அந்த கல்லோட கன அளவுங்கிறது கிடச்சிட்டு சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிட்டேன். இப்போ அதோட டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? நோயிங் த மாஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் அ ஸ்டோன், த டென்சிட்டி கேன் பி கால்குலேட்டட் பை த ஃபார்முலா. இந்த டென்சிட்டியோட ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக அந்த பொருளோட டென்சிட்டி கிடச்சிரும். டென்சிட்டி = மாஸ் பை வால்யூம். இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த ஸ்டோனோட டென்சிட்டி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். Next one, numeric problems. First problem, a circular disc has a radius 10 cm. Find the area of the disc in meter square. ஸோ இதில் பை அப்படிங்கிறதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3.14. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிவன் டேட்டாஸ் வந்து எழுதலாம். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டரில். இதை வந்து மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பை 100, 10/100ன்னு போட்டோன்னா 0.1 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். தென் பையோட வேல்யூ 3.14 கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் சர்க்குலர் டிஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் இப்போ சர்க்குலர் டிஸ்க் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அதோட ஃபார்முலா πr². ஸோ பைங்கிறதுக்கு 3.14 போட்டுட்டு r², 0.1 × 0.1. இதை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 0.0314 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சர்க்குலர் டிஸ்கோட ஏரியா. Then second problem, the dimension of a school playground is 800 meter into 500 meter. Find the area of the ground. ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இந்த அளவில் இருக்கக்கூடிய பிளே கிரவுண்டோட ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு அளவையும் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெட்த் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ L அப்படிங்கிறது 800னும் பிரெட்த் அப்படிங்கிறத 500னும் எடுத்துக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் அ கிரவுண்ட் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெட்த். 800 × 500 போட்டோம்னா நமக்கு 4 lakh மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் கிடைக்குது. தேர்ட் ப்ராப்ளம், 2 spheres of same size are made of copper and iron respectively. Find the ratio between their masses. Density of copper 8900 kg per meter cube and iron 7800 kg per meter cube. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கணும். கிவன் டேட்டா டென்சிட்டி ஆஃப் காப்பர் கொடுத்துருக்காங்க 8900 kg per meter cube கொடுத்துருக்காங்க. தென் அயனோட டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க 7800 kg per meter cube கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த அயன் ஸ்பியர். காப்பர் ஸ்பியருக்கும் அயன் ஸ்பியருக்கும் வால்யூம் சேம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸே நமக்கு கொஸ்டினில் அதுதான் இருக்குது. 2 spheres of same size அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட வால்யூமும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு பொருளோட மாசஸ்க்குள்ள ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போது நமக்கு தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ அந்த மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் அப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலாவை ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இங்கே எனக்கு டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க, வால்யூமும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு கண்டென்ட்டும் எனக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு மாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எம்சி அப்படிங்கிறது காப்பரோட மாஸ், ரைட் ஹேண்ட் சைடில் ஐஎம் அப்படிங்கிறது அயனோட மாஸ். ஸோ சி கீழே மென்ஷன் பண்ணது எல்லாமே காப்பருக்கு, ஐ மென்ஷன் பண்ண எல்லாமே அயனுக்கு. ஸோ மாஸ் ஆஃப் காப்பர் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் காப்பர் இன்ட்டு வால்யூம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் மாஸ் ஆஃப் அயன் ஈக்குவல் டு
டென்சிட்டி ஆஃப் அயன் இன்ட்டு வால்யூம். ஸோ இதில் அந்த டென்சிட்டியோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 8900 வால்யூம் இஸ்டு 7800 வால்யூம் அப்படின்னு சொல்லி விவின்னு நம்ம ஷார்ட் ஃபார்ம் எடுத்திருக்கோம். இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். ரேஷியோஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஜஸ்ட் டிவைட் பண்ணால் போதும். ரெண்டு டிவைட் பண்ணால் எனக்கு 8900 by 7800ங்கிறத டிவைட் பண்ணால் 1.14:1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இதுதான் இப்போ நாம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருளோட ஸ்பியர்ஸோட மாஸ் ரிலேஷன். தென் fourth problem. A liquid having a mass of 250 gram fills a space of 1000 centimeter cube. Find the density of the liquid. இப்போ ஒரு திரவ பொருள் எடுத்திருக்கோம், அதோட நிறை 250 கிராம் சொல்லிட்டாங்க, வால்யூம் 1000 cubic சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, டென்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம 250 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பை வால்யூம்ங்கிறது 1000. ரெண்டையும் நம்ம அந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.25 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் அந்த டென்சிட்டி, லிக்விடோட டென்சிட்டி. தென் ஃபிஃப்த் ஒன். A sphere of radius 1 centimeter is made from silver. If the mass of the sphere is 33 gram, find the density of the silver. ஸோ இப்போ பையோட வேல்யூவை 3.14ன்னு எடுத்துக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சில்வரில் செய்யப்பட்ட ஒரு ஸ்பியருக்கு ரேடியஸ் 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, அந்த ஸ்பியரோட மாஸ் கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தான் நமக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ரேடியஸ் இருக்குது, வால்யூம் கொடுக்கல, மாஸ் கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிக்கணும்னா இங்கே என்ன ஷேப்னு கொடுத்துருக்காங்க? ஸ்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா 4/3 πr³. ஸோ ரேடியஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம பையோட வேல்யூ 3.14ன்னு தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4/3 into 3.14 into 1 into 1 into 1. ஸோ டோட்டலாக நமக்கு வால்யூம் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4.186 அப்படிங்கிற வால்யூம் வந்து கிடைக்குது. இப்போ நான் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை வால்யூம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மாஸ் 33 கிராம்ஸ் கொடுத்தாச்சு, இங்கே வால்யூம் நம்ம 4.186ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த வேல்யூஸை நம்ம டிவைட் பண்ணால் 7.889 கிராம்ஸ் பெர் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. தென் லாஸ்ட் ஒன், கிராஸ்வேர்ட் பசில். புக்கில் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஆன்சர்ஸ் மட்டும் இங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புக்ஸில் ரீட் பண்ணி பார்த்தா அதோட ஆன்சர்ஸை இங்கே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். புக்ஸ்லேயும் கீழேயும் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஆன்சர்ஸை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஆன்சர்ஸ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ.